நான் தேனி மாவட்டம் கோட்டூர் கிராமத்தில் வசிக்கிறேன் ஐயா. நான் டெய்லி காலையில் தோட்டத்துக்கு வர்றது வழக்கம். இன்றைக்கி அதே மாதிரி காலையில் ஒரு 6-7 மணிக்கு தோட்டத்துக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரம்மாவும் வந்தோம். வந்து பார்க்கையில் அங்கிட்டிருந்து வந்து பார்க்கையில் கிழக்க வந்து பார்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர், 2 டிராக்டர் வச்சு நிறுத்திக்கிட்டு 50 ஆள் இருந்தேன். என்னடா நம்ம தோட்டத்துக்கு ஆள் புதுசாக தீரானே அப்படின்னு சொல்லி நான் நேராக அந்த இடத்துக்கு வந்தேன். அந்த இடத்துக்கு வந்து பார்க்கையில் கையில் அருவாவோடு வச்சுக்கிட்டு என் வாழையில் பூரா அந்த ஓரத்தில் இருக்க வாழையில் பூரா வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இப்போ வாழை வெட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏய் ஓடி போயிடா, நிலத்துக்குள்ளே வராத, நிலம் எங்கள் நிலம், சேகர் நிலத்துக்குள்ளே நீ உள்ளே வரக்கூடாது, ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டாங்கய்யா. ஐயா என்னப்பா இப்படி மிரட்டு, உனக்கு கரண்ட் வச்சு நான் கொண்டு வருவேன், ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி என்னை மிரட்ட விட்டேன். ஏடா இப்படி சொல்கிறாங்க. நானும் எங்கள் வீட்டுக்கார பிள்ளையும் என் மைண்ட்டை ஃபோன் பண்ணி தகவல் சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் கூட பண்ணுவோம்னு சொல்லி நான் ஊருக்குள்ளே போய்ட்டு நீங்கள் நடந்துதே போனேன். இங்கேருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு ஊர். அங்கே போகையில் என் மகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லையில் என் மகன் வந்து வேலைக்கு போயிருந்தேன். வேலைக்கு போய்ட்டு லீவை போட்டு ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணுமாப்பான்னு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வந்து பார்க்கவங்களாம் என் பங்கு பூரா தென்னங்கண்டை ஊண்டிட்டு ஆள் குறிச்சவங்க கூட இல்லைங்கய்யா, ஓடி போயிட்டாங்கய்யா. 2 டிராக்டர்லேருந்து ஆள் வந்து ஊண்டிட்டு ஒரு சனம் இல்லையா, அவங்க கண்டை பூரா ஊண்டிட்டு போயிட்டாங்கய்யா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி தானியா நான் கஞ்சி குடிக்கிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப வந்து விவசாயம் பண்ணி விவசாயத்தை நம்பிதான் என் பொழப்பு வருது. அவர் 2 பேர் வேலை பார்க்குறாங்கய்யா. அவரும் அந்த ஆள் வேலை பார்க்குறாரு, அந்த அவர் பொண்டாட்டி வேலை பார்க்குறாப்புல. வேலை பார்க்குறதுனால என் பணத்தை வச்சு நான் அவனை இது பண்ணி பிரிவேன், வெளியே போட, உனக்கு நிலைமை இல்லை அப்படின்ற மாதிரி என்னை ரொம்ப இது மாதிரி என்னை வந்து வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாருங்கய்யா. தயவுசெய்து எனக்கு வந்து என் நிலம் வேணுங்கய்யா. மாவட்டம் கோட்டூர் கிராமம். என்னோடய பேர் வந்து தாமரை செல்வன். எங்கள் அப்பாவுக்கு சொந்தமான நிலம் வந்து கோட்டூர் கிராமத்தில் சர்வே எண் 44, 46, 47 இந்த 3 நம்பரில் வந்து எங்கள் அப்பாவுக்கு சொந்தமான நிலம் இருக்குது. இந்த நிலத்தை சுற்றி வந்து கேகேப்பட்டியை சேர்ந்த 2 நபர்கள் வந்து அதிகப்படியான நிலங்களை வந்து வாங்கியிருக்காங்க. அண்ணன் தம்பி 2 பேரில் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த எனக்கு சம்மந்தப்பட்ட அந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய என்னுடைய கூட்டு பங்குதாரரான சேகர் என்பவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு முழுக்க இப்போ காலையில் வந்து எங்கள் அப்பா வந்து பார்க்குறப்ப எங்கள் நிலத்துக்குள்ளே இருந்த வாழை எல்லாத்தையுமே வெட்டி போட்டு உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆளுக்கு மேலே ஒரு 2 டிராக்டரில் ஆளை கூட்டு வந்து தென்னக்கண்டை கொண்டு வந்து ஊண்டியிருக்காங்க. எங்கள் அப்பா தடுக்க போய் என்னப்பா என் நிலத்துக்குள்ள வந்து ஊண்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப வந்து வெட்டி பிரிவே, நீ நிலமே உனக்கு இல்லை, நிலம் வந்து சேகருக்கு சேர்ந்தது அப்படின்ற மாதிரி அந்த கேகேப்பட்டிக்காரர் அவருடைய 2 பேரும் சேர்ந்து பிரச்சனை பண்ணி சேகர்ன்றவருடைய உறவினர்கள் எல்லாருமே அந்த மாதிரி வெட்டி பிரிவேன், குத்தி பிரிவேன், நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா மிரட்டியிருக்காங்க. எங்கள் அப்பா நான் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், லீவ் ஃபோன் பண்ணாங்க. நான் ஃபோன் பண்ண உடனே லீவை சொல்லிவிட்டு வந்து வீரவாண்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன். புகார் கொடுத்தப்போ வீரவாண்டி காவல் நிலையத்தில் வந்து இப்போ நேரடியாக வந்து பார்த்துட்டு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8வது மாதம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துச்சு. மறுபடிக்கும் 10வது மாதம் ஒரு கம்ப்ளைண்ட் மறுபடிக்கும் பிசிஓடி ஸ்டேஷனில் விசாரணை பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 12வது மாதம் நிலபரிப்பு பிரிவுலையும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது எல்லா இடத்துலையுமே நீங்கள் உங்கள் பேரில் வருவாய்த்துறை ஆவணங்கள் வந்து சரியாக அவங்க பேர் இந்த மாடசாமி ப்ளஸ் வந்து சேகர் அவங்க பேரில் வந்து வருவாய்த்துறை ஆவணங்கள் சரிவர இல்லை. நீங்கள் வந்து உங்கள் பேரில் வந்து சரிவர வருவாய்த்துறை ஆவணங்களை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்க வந்து நிலத்துக்குள்ளே நீங்கள் வாங்க, அதுக்கு வந்து நீங்கள் ஹைகோர்ட்டில் போய் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி நிலவரி பிரிவு போலீஸ் எல்லா பேருமே அப்படி தான் சொல்லி எழுதி வாங்கிட்டு தான் அனுப்புனாங்க. இருந்தும் கூட மேலும் வந்து ஆள் தாட்டியத்தில் உங்களை கொண்டு வருவேன், நீ நிலத்தை விட்டுட்டு ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி வந்து இன்றைக்கி இந்த காலையில் வந்து இந்த நிலத்துக்குள்ள தென்னக்கண்டை ஊண்டியிருக்காங்க. இதே மாதிரி முன்னாடி இருந்தேவும் 3 பேர் 4 பேர் அண்ணன் தம்பி இருக்கக்கூடிய நிலத்தில் வந்து யாராவது ஒரு ஆள்கிட்ட மட்டும் சொத்தை கரையை வாங்கிட்டு மீது இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பூரா உனக்கு இல்லை, பூரா அவங்க அண்ணன் தம்பி வித்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியேவும் இந்த மாடசாமி, முத்துச்செல்வம், சேகர் இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒட்டுமொத்தத்தை கூட்டு சேர்ந்து இந்த நிலங்களை பூரா அபகரிக்கிற வேலையில் வந்து இப்போ சமீப காலங்களில் ஈடுபட்டு வராங்க. இது தொடர்பாக நான் கோட்டாட்சிட்டையும் பெட்டிஷன் கொடுத்துருந்தேன், டிஆர்ஓட்டையும் மேல்முறையீடு பண்ணியிருந்தேன். இப்போ கோர்ட்லையும் கேஸ் நிலுவையில் இருக்குது. அப்படி இருந்தும் கூட இவங்க மேலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இதுக்கு மேலே யார்கிட்ட போகிறதே தெரியல. நாங்கள் கடைசி கட்டத்தில் நாங்கள் சட்டத்தை தான் நம்புகிறோம். எங்களுக்கு சட்டமும் இந்த அரசாங்கம் தான் இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் மேலே வந்து உரிய நடவடிக்கை எடுத்து இந்த நிலங்களை பூரா, இது எங்கள் மக்கள் ஆதிதிராவிடர் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலம், ஜாரி நிலங்க, இந்த நிலங்களை பூரா இன்றைக்கி சம்மந்தமே இல்லாத நபர்கள் வந்து வாங்கி வச்சு இந்த நிலத்தில் பூரா இன்றைக்கி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலத்தை வந்து தயவு செஞ்சு அரசாங்கமும் இந்த நீதிமன்றமும் எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் என்ற தாழ்மையில் தான் வேண்டி